இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து ஆவிக்குரிய 7 கட்டளைகள் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது, நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்தினாலே விதைக்கப்படுகிறது. சமாதானத்தை நடப்பியுங்கள். கர்த்தர் 7வது நாளாக இன்றைக்கு சமாதானத்தை நடப்பியுங்கள் என்று கட்டளையிடுகிறார். அந்த உலகத்திலே சமாதானம் இல்லை. எங்கு பார்த்தாலும் பிரச்சனை, போராட்டம், நிந்தை, அவமானம், குடும்ப தகராறு, இப்படி சூழ்நிலையிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சமாதானம் நமக்குள்ளே கர்த்தர் தேவ சமாதானத்தை வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை உணர்கிறோம்? சமாதானம் என்று சொன்னால் ஒரு அமைதி. அமைதி நம் வாழ்க்கையில இருக்கிறதா? நன்றாக யோசித்து பாருங்க. ஆலயத்துக்கு செல்றோம், ஜெபிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், ஆண்ட சமூகத்தில் காத்திருக்கிறோம், அநேக நன்மைகளை பெற்றிருக்கிறோம், ஆனால் நிம்மதி இல்லை. இந்த வார்த்தையை நம்ம சொல்லுவோம்ல, அநேக சொல்வதுண்டு, நான் ஏன் வாழ்றேன், செத்துடலாம். இந்த வார்த்தையை அதிக முறை நாம் கேட்பதுண்டு, பேசுவதுண்டு. கர்த்தர் அதை கவனிக்கிறார். ஆண்டவர் இதில் ஒரு வார்த்தையை சொல்கிறார் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 18 பாருங்க, இருதயங்களை, நம் இருதயங்களை அடக்கி ஆள்வது தேவ சமாதானம். தேவ சமாதானம் நம் இருதயத்தை அடக்கி ஆளணும். அப்போ அடக்குதல், சிலர் அவனை அடக்கிற மாதிரி காரியங்கள், அடங்கி இரு அப்படி ஏதாவது ஒரு வார்த்தையை கேட்டுட்டேன்னா கோவம் வரும். அடங்குறது மட்டும், அடக்குதல் மட்டும், அடக்கு முறையை பார்த்தாலே, அதை கேட்டாலே பிடிக்காது. இங்கே வேதம் சொல்கிற தேவ சமாதானம் நம்மை அடக்கி ஆளக்கடவுது. அடக்கி. அப்போ நம்மளுக்கு பிரச்சனை வரும்போது, துன்பங்கள் வரும்போது, அந்த சமாதானம் நமக்குள்ளே இருக்கும்போது நம்மளுக்கு கோபம், இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் அதெல்லாம் விட்டுட்டு நம்மை அதை அடக்குகிறது. நமக்குள்ளே ஒரு சமாதானம் வருகிறது. எனக்கு ஒரு தெரிந்த ஒரு சகோதரி, அவர்கள் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு வீடெல்லாம் நல்லா இருக்கும், அவங்க பிள்ளைகள், அவர்கள் குடும்பம் மிகவும் ஆலய காரியங்களே முன்பதாக நின்று எல்லா காரியத்திலையும் எல்லா சூழ்நிலையும் இருப்பார்கள். அவர்கள் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க வீடுகளுக்கு போனால் நல்லா வரவேற்பாங்க. பார்க்கிறதுக்கு, உலக பிரகாரமாக பார்க்கிறதுக்கு அவர்கள் சமாதானமாக இருந்தது போல நன்றாக இருப்பார்கள். ஒரு முறை ஆலயத்தில் மிகவும் கதறி அழுதார்கள். அப்போது அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் மனதில் உள்ள காரியத்தை சொன்னார்கள். இப்படி நான் வெளியே தான் நான் சிரித்து கொண்டிருக்கிறேன், என் உள்ளார்ந்த வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. என்னுடைய கணவர் நித்தம் என்னை அவமானப்படுத்தி கொண்டு, துன்புறுத்தி கொண்டிருக்கிறார். அவர் ஆஃபீஸ்க்கு வெளியே போகும்போது கதவை பூட்டி கொண்டு என்னை வீட்டிலே ஒரு சிறை கைதியாக வைத்திருக்கிறார். யாருக்குமே தெரியாது. இன்றைக்கு நான் சுதந்திரமாக போக முடியாது. அவர் கண்ட்ரோலில் தான். அவர் எங்கே போன்னு சொன்னாலும் அங்கே தான் போக முடியும். ஆனால் வெளியே நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த உள்ளுக்கே நான் ஒரு புழு நசுக்குவது போல நசுக்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்லி அழுதார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறோமா? குடிக்கிற கணவனை நினைத்து கவலை, இன்னும் கடன் பிரச்சனைகள், பாரங்கள், சண்டைகள், விரோதங்கள், இதெல்லாம் பார்த்து நம் சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு தேவ சமாதானத்தை நமக்குள்ள வைத்து அடக்கி வைத்திருக்கு. அப்போ நம்ம எப்படி இருக்கும்? நம்மளுக்குள்ள அந்த சமாதானம் தேடி செல்ல வேண்டாம், தானாவே நமக்கு கர்த்தர் கொடுக்கிறார். அதைத்தான் இங்கே யாக்கோபு அந்த அதிகாரத்திலே குறிப்பிடுகிறார். சமாதானத்தை நடப்பியுங்கள். அப்போ நமக்கு சமாதானம் இல்லைன்னா, நமக்குள்ள சமாதானம் இல்லை அப்படின்னா கர்த்தர் நமக்குள்ள இல்லை என்று அர்த்தம். சங்கீதம் 127 நான் சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது யுத்தத்திற்கு எத்தனை படுகிறார்கள்.
அநேகம் சொல்கிறாங்க, நான் சண்டை போடக்கூடாதுதான் நினைக்கிறேன் சிஸ்டர், ஆனால் எங்களுடைய சொந்தக்காரங்க அவட்ட பேசணும்னு போகும்போது அவங்க கதவை டப்புன்னு அடிச்சிருவாங்க, அடைச்சி நான் அவங்க வீட்டுக்கு போகக்கூடாத அளவுக்கு பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயங்களை சொல்லுவாங்க. நான் வாரேன்னு சொல்லிட்டு நான் நிற்கிற இடத்துல அவங்க நிற்கக்கூடாதுன்னு போவாங்க. என்னை பகைக்கிறார்கள். அப்போது நான் சமாதானம் பண்ணணும்னு தான் நினச்சி போகிறேன். அவங்க யுத்தத்திற்கு எத்தனை பண்ணுறாங்க. அப்போது நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழல் என்ன, சமாதானம் இல்லாத ஒரு சூழல் இருக்கும்போது கர்த்தர் சமாதானமாக இருன்னு சொல்லி இன்றைக்கு நம்மை வலியுறுத்துகிறார். பிரசங்கி 8:9 ஒரு மனுஷன் தனக்கு கேடுண்டாக்க வேறொரு மனுஷனை ஆளுகிறார். அப்போ நம்மையும் அறியாமல் இந்த தவறை செய்து கொண்டிருக்கிறோம். நம்மையே ஒரு யானை தனக்குத்தானே மண்ணை வாரிக்கொண்டு போடுகிறது போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் நமக்கு நாமே சாபத்தையும் பாவத்தையும் போட்டுக்கொண்டு சென்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு சமாதானத்தை விரும்புகிறார். ஏசாயா 54:13 உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரியதாக இருக்கணும். பாருங்கள், நிறைய பேர் சொல்வதுண்டு, நாங்கள் தான் இப்படி இருக்கோம், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அதற்காக தான் நான் ஓடுகிறேன். அப்போது கர்த்தர் இன்றைக்கு 7வதாக ஒரு காரியத்தை சொல்கிறார், சமாதானத்தை நடப்பியுங்கள். சமாதானம் நம்ம வாழ்க்கையில் இந்த சமாதானம் இருக்கிறதா? ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை இருக்குது. வெளியே சிரிச்சிட்டு இருக்கேன், ஆனால் உள்ளுக்கு நான் அழுது கொண்டு இருக்கிறேன். எனக்கு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனை இருக்குது, வியாதி இருக்குது, இந்த மாதிரி காரியங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டை, வெளியே போக முடியல, வேலை நல்ல ஒரு வேலை இல்லை, இருந்த வேலையும் இழந்து விட்டோம், வெளியே பார்க்க நிம்மதியே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறான். கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறார், சமாதானத்தை நடப்பியுங்கள். தேவ சமாதானம் உங்களை ஆளக்கடவுது. கர்த்தர் இன்றைக்கு நான் ஆளுகை செய்ய போகிறேன். நம்மை ஆளும் போது நமக்குள்ள அந்த சமாதானம் வந்துவிடும். கண்களை மூடி ஜெபிக்கும். அன்பின் பரலோக தகப்பனையும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேளையிலே எங்களோடு நீங்கள் பேசியிருக்கீங்க. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து 7 காரியத்தை எங்களுக்கு கற்று தந்திருக்கீங்க. போதகராகாதிருப்பீர்களாக என்று சொன்ன இன்னும் கடிவாளத்தை போடுங்க, சரீரம் முழுவதையும் கடிவாளம் போடு என்று சொல்லி நீங்கள் கற்று தந்திருக்கீங்க. இன்னும் நாவை அடக்கு என்று சொல்லி தந்திருக்கீங்க. நல்ல கனியை தரணும், இன்னும் சமாதானம் பண்ண, இப்படி நிறைய 7 காரியங்களை நாங்கள் இந்த வாரத்திலே கற்றுக்கொண்டோம். எங்களுடைய வாழ்க்கையில் அதை நாங்கள் பிரதிபலித்துக் கொள்ள கிருபை தாங்க. நம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், மீட்பு மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.